ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பெரண்டை செடி. இது பெரண்டை முக்கியமாக நம்ம வீட்டுக்கு ஒரு செடி வளர்க்கணும்னு சொல்கிறோம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்குறன்ற மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு செடி, பெரண்டை செடி வளர்க்கணும். இது ஏன்னா இது நம்ம முட்டிக்கு அவ்வளோ நல்லது. நம்ம மாத்திரை மருந்து போடுறத விட இந்த மாரி பெரண்டை செடியை நம்ம வளர்த்தா அப்பப்போ ஊறுகாய், துவையல், சட்னி அரைச்சி வச்சா முட்டி வலியே வராது. முட்டி தேய்மானம் இருந்தால் கூட அது குணமாக்கும். நான் வாரத்துக்கு ஒரு வாட்டி இது மாதிரி தான் எடுத்து நான் சட்னி அரைப்பேன், இல்லைன்னா ஊறுகாய் அரைப்பேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பழம் பாருங்கள். இது சீடு விதைன்னு சொல்லுவோம். பாருங்கள், இதை நம்ம எடுத்து வச்சு நம்ம வச்சுருந்தா மண்ணில் போட்டு ஒரு காய வச்சு தான் வைக்கணும். அப்படியே இப்போ ஈரமாகவே வைக்கக்கூடாது. நல்லா வெயிலில் காய வச்சா மண்ணில் போட்டால் போதும், துளிர் எடுத்துக்கும். அப்படியும் செய்யலாம். இல்லைன்னா இதுமாரி துண்டு இதுலேருந்து கட் பண்ணி வச்சாலே போதும், துளிர் எடுத்துக்கும். நான் அப்படி தான் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ நிறையா இருக்குது பாருங்களா. நான் அப்பப்போ ஊறுகாய் செஞ்சு சாப்பிடுவேன். இதில் பூவும் விடுது பாருங்கள். இதுதான் பூவு, இப்படி தான் இருக்கும். பூ பூத்து தான் இந்தமாதிரி காய்க்கும். இப்போ நிறைய காய் இருந்தது, அந்த காயெல்லாம் கொட்டிக்கிச்சு கீழே. விதை பாருங்கள் எவ்வளோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, நல்ல கருப்பாக. இதுதான் நம்ம எடுத்து வைக்கணும். இதை கண்டிப்பாக இது முட்டி வலிக்கெலாம் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இதை விடாதீங்க, சின்னதாக நட்டு விடுங்க. அப்புறம் குழந்தைங்க சாப்பிடலை, ரொம்ப பசி எடுக்க மாட்டுது, போக மாட்டுதுன்னா இந்த பெரண்டை செடியை துவையிலோ இல்லை சட்னி அரைச்சி கொடுங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. பசியே தூண்டும் இந்த பெரண்டை செடி. இது கையில் நம்மன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த ஓரெல்லாம் கட் பண்ணிவிட்டு கையில் எண்ணெய் தடவிக்கிங்க. ஓரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் இது செய்யுங்களாம். நம்மன்னு இருக்காது, நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் பெரண்டை செடியை.